வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் மோமோஸ் தான் பண்ண போறோம். மோமோஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு மோமோஸ் சட்னி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க. இந்த மோமோஸ் நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடயுமே ஷேர் பண்ணுங்க. முதல்ல நம்ம மோமோஸ்க்கு மாவு பிசைஞ்சுக்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். உங்களுக்கு மைதா சாப்பிட பிடிக்கலன்னா நீங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கோதுமாவில் பண்ணுறதுக்கும் மைதாவில் பண்ணுறதுக்கும் கட்டாயம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மாவு, எண்ணெய், உப்பை நல்லா அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த எண்ணெய் எல்லாத்தையும் மாவில் நல்லா ரப் பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நல்லா ரப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ஒரேடியாக தண்ணி சேர்த்திங்கன்னா மைதா நல்லா லூஸ் ஆகி உங்களுக்கு ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் மாவை தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த மாவை அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவி விட்டுருங்க. ஊறத்துக்குள்ளேயும் நம்ம காயெல்லாம் சாப் பண்ணி ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கோஸ், கேரட், பச்சை மிளகாய் இதுதான் உங்களுக்கு தேவைப்படும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 2 வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் பல்ப், அதையுமே சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா வெறும் இஞ்சி மட்டும் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா காரசாரமாக வேணும்னா இன்னொரு மிளகாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காயெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 கேரட்டை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. உங்கள் வீட்டு கேரட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. மோமோஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா கோஸ் தான் நிறைய இருக்கணும். கேரட் அப்படியே லைட்டாக ஒரு 50-60% குக் ஆகிறதுக்கு மூடி போட்டு விட்டுருங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ட்ரையாக குக் பண்ணுங்கிறதுனால நீங்கள் மூடி போட்டு விட்டிங்கன்னா ஸ்டீம்லேயே உங்களுக்கு கேரட் குக் ஆகிடும். கேரட் பாதிக்கு மேலே குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பொடிப்பொடியாக நறுக்கின 2 கைப்பிடி அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கலாம். அதாவது 1 பங்கு கேரட் எடுத்திங்கன்னா 2 பங்கு கோஸ் சேர்த்துக்கோங்க. கோஸ் உப்போட ரியாக்ட் பண்ணும்போது நிறைய தண்ணி விடுங்கிறதுனால கோஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃப்ளேம் ஹைல இருக்கட்டும். ஃப்ளேம் ஹைல வச்சதுக்கு அப்புறம் நீங்க கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாஸ் பார்த்தீங்கன்னா நான் வினிகர் அதுக்கப்புறம் சோயா சாஸ் மட்டும்தான் சேர்க்க போறேன். இதுலயே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் கொடுக்கும். இப்போ பொடிப்பொடியாக நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வெந்தா போதும். நம்ம ஸ்டீம் பண்ணும்போது மீதியுமே வெந்துடும். காய் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் வினிகர் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகரை பொறுத்த வரைக்கும் சிந்தட்டிக், நேச்சுரல் 2 விற்குதுங்க. சிந்தட்டிக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மோமோஸ் மாவும் ரெடி, மோமோஸ் ஃபில்லிங்கும் ரெடி. இப்போ 2த்தையும் ஒன்று சேர்க்க வேண்டியது தான். மோமோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேப்பில் பண்ணலாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஒன்றுமே வரலையா, நம்ம கொழக்கட்டா ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி ஸ்டீம் பண்ணால் கூட மோமோஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஷேப் முக்கியம் இல்லைங்க, டேஸ்ட்டு தான் முக்கியம். ஊற வச்சிருந்த மாவை எடுத்துட்டு கொஞ்சமாக ட்ரை ஃப்ளோர் மேலே தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ராவாக தூவி விட்டுக்கோங்க. சின்ன பந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு நம்ம பெருசாக திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு குட்டி ரவுண்ட் மூடி இருந்தால் அதை வச்சு நீங்கள் குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா குட்டி குட்டி உருண்டையாகவே மாவு எடுத்துட்டு ஒரு மோமோஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட மோமோஸ் ஷேப் எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாவை தின்னா திரட்டிக்கோங்க. அப்போ தான் மோமோஸ் ரப்பரியாக இல்லாமல் இருக்கும். மைதா மாவுக்கு நேச்சுரலாகவே ஒரு ஸ்ட்ரெச்சி நேச்சர் இருக்குது. அதனால நீங்கள் சின்னதாக கட் பண்ணால் கூட அதுக்கப்புறமா மறுபடியும் திரட்டினீங்கன்னா பெருசாகிடும். இதுலேருந்து ஒரு சர்க்கிளாக எடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரோலர் வச்சு தின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாக உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு எல்லா எண்ட்ஸையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே உங்களுக்கு மோமோஸ் ரெடி ஆகிடும். இல்லை பார்க்குறதுக்கு அழகாக ஷேப் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மாவு தூவிட்டு மெல்லிஸாக திரட்டிட்டு நடுவில் கொஞ்சம் ஃபில்லிங் வச்சுட்டு ஒரு எண்டை மட்டும் நீங்கள் ப்ளீட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 அப்படியே பிளெயினாகவே கொண்டு வந்துட்டு பிஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஸ்டிக் ஆகலை நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தடவினாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிவிட்டு 2 எண்ட்ஸை மட்டும் இப்படி லைட்டாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான வாண்டான் ஷேப் வந்துடும். இன்னொரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி நீங்கள் ப்ளீட் பண்ணிகிட்டே போயிட்டு ஸ்டிக் பண்ணிட்டா கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி
எல்லா மாவையும் குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங் வச்சுட்டு ஷேப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஷேப் பண்ணி வைக்கும் போது நீங்கள் ட்ரை மாவு தூவிட்டு வைங்க. இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டிக்கும். அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, மைதாவோட நேச்சர் அது. ஸோ தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி திரட்டிட்டு ஓப்பனாக ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஓப்பனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர்லாம் ட்ரை ஆகிடும். அதனால ஷேப் பண்ணிவிட்டு உடனே ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீமர் பிளேட்ஸில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். ஓவர் க்ரௌட் பண்ணி வைக்காதீங்க. ஒரு மோமோஸும் இன்னொரு மோமோஸும் இடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கும். 10 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மோமோஸ் ரெடி. எது நீங்கள் மோமோஸ் இனிமேல் ஸ்டீம் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் மோமோஸை ஃப்ரை கூட பண்ணலாம். நீங்கள் ஸ்நாக்கு பண்ணல ஒரு மீலாக பண்ணுறீங்கன்னா சூப் பண்ணிவிட்டு மோமோஸை ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பில் போட்டு கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் பேசிக்கான வெஜிடபிள் ஃபில்லிங். பட் உள்ளே நீங்கள் கீரை ஃபில்லிங் பண்ணலாம். நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்லிங் கூட வச்சுக்கலாம். பட் பேசிக் வெஜிடபிள் ஃபில்லிங்னா இந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே சூப்பரான மோமோஸ் ரெடி. ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் ரப்பரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் சுட சுட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிடணும். தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமான செஷ்வான் சட்னி இருந்தால் சூப்பராக இருக்கும். செஷ்வான் சட்னியோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.